பொண்ணு குணமாகணும்னா கீதா மாதிரி இருக்கிற உங்க பொண்ணு கௌரி மாதவியோட இருக்கணும். அப்பதான் அவ குணமடைய முடியும். சரி, எத்தனை நாளைக்கு கௌரி வேணும்? குணமாற வரையிலும். எப்போ குணமாகும்? நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். உங்க பொண்ணு எப்போ குணமாவாள்ன்றதே உங்களுக்கு தெரியல, அதானே உண்மை? ஆமா. ஓ, எப்போ குணமாகும்னு தெரியாமலே நான் எப்படி என் பொண்ணை உங்க பொண்ணுகிட்ட விட்டு வைக்க முடியும்? ஒரு மாசத்துல குணமாயிடுவா, 2 மாசத்துல குணமாயிடுவான்னா பரவாயில்ல. அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க எங்க குழந்தைய அனுப்ப போய் உங்க பொண்ணு வாழ்க்கை பூரா குணமாகலன்னா அப்புறம் எங்க நிலைமை என்ன? எங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன? அதை யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க எப்படி உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது தப்பு இல்லை இல்லையா? நீங்க ஒரு அப்பாவா உங்க பொண்ணுக்காக பேசும்போது நான் ஒரு அப்பாவா என் பொண்ணுக்காக பேச மாட்டேனா? சாரி சார், உங்க நிலைமை எனக்கு புரியும் போது என் நிலைமையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார், நல்லா புரியுது. உங்களுக்கு புரிஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம பார்த்துக்குங்க. நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணோட தகப்பனாதான் பேசினேன். என்ன போலீஸ்காரனா பேச வச்சிடாதீங்க. இல்லை சார், இனிமே அப்படி ஒரு நிலைமை வராது. நான் இன்னைக்கே கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். போமா கணங்க. வரேங்க. இந்த மூசா நம்ம கிட்ட கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லாம அவன் பாட்டுக்கு அம்மா கூட்டிட்டு போயிட்டான். இப்ப எங்க போயிருக்கான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு இப்ப தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? என்னது தேவையில்லாம நான் புலம்புறேனா? இங்க பாரு, இந்த வீட்டு குடும்ப தலைவனா, இங்க எது செஞ்சாலும் எது நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஆமா, அப்படியே தெரிஞ்சிட்டாலும் சாதிச்சு கிழிக்கிற மாதிரி தான் பேசுறீங்க. என் புள்ள எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏய், அந்த புள்ள வரத்துக்கே காரணம் நான் தாண்டி, அத முதல்ல புரிஞ்சுக்க. அந்த பாவத்துக்காக தான் போய் தொலைதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ராணி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன ஓவரா பேசுற? உண்மையை தானே பேசுற. என்னடி என்கிட்ட எழுத்து பேசுற? நீங்க தனியா மாட்டுவீங்களா? இல்ல நான் பாத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்ல யாரும் இல்லல, நல்லா மாட்டுனீங்க. என்ன மாட்டுறீங்க? பேச மாட்டேன். அடி கொலகார பாவி, ஆளு இல்லன்னு இப்படி அடிப்ப. இத பாரு, அம்மா மூத்தா இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் உன் முகத்துல முடிக்க மாட்டேன். விட்டுச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா என் முகத்துல முடிக்காம இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். படி ராணி. அப்பா. அத்தை. என்னத்த? பாட்டிய சொல்லாம கொள்ளாம எங்கப்பா கூட்டிட்டு போன? ஆமாத்த, எங்க போயிட்டு வந்தீங்க? நானும் மூசாவும் பூதலோகம் போயிட்டு வந்தோம். பூதலோகமா? என்னம்மா சொல்ற? ஆமஜிலா, பூதலோகம் போய் அந்த வஞ்சகன்லயே அவன் வழியிலேயே ஏமாத்தி நானும் ராணியும் அவனுக்கு கொடுத்த தானத்தை மங்கி உடம்புல புகுந்து திரும்பி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம பரிகார பலன் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. மூசா அலைஞ்சு அவஸ்தைப்பட்டு படிச்ச மந்திர வாக்கியங்களுக்கு சக்தி கிடைச்சிருச்சு. இனிமே என் புருஷனை வடக்குல இருந்து மீட்க எந்த தடையும் இல்ல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. மூசா, நீ சொன்னபடியே சாதிச்சிட்டப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் மூசா, இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக அத்தையை பூதலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாங்களும் சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வச்சிருப்போம்ல. ஏன் மூசா என்கிட்ட மறைச்ச? ஆமா, நான் உங்ககிட்ட எந்த விவரமும் சொல்லாம பாட்டியை கூட்டிட்டு போனது தப்புதான். ஆனா சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் அப்படி செஞ்சேன். நம்மோட ஒவ்வொரு செயல்களையும் அந்த லீ கூர்ந்து பார்த்துக்கிட்டே வரான். நாம ஒரு திட்டம் போட்டா அதை முறியடிக்கிறதுக்காக அவன் இன்னொரு திட்டத்தை போட்டு அதை முன்னாடியே செஞ்சு முடிச்சிடறான். அதனாலதான் நாம எங்க போறோம், என்ன பண்றோம்னு கூட அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான்
நான் அப்படி செஞ்சேன். காரணத்தை சொல்லி உங்களை என்னால சமாதானப்படுத்த முடியும். ஆனா அந்த லீ மட்டும் ஜெயிச்சிட்டானா அப்புறம் என்னோட தாத்தாவோட விடுதலை கேள்விக்குறியாயிடும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. தெரியும் மூசா, உன்னோட ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது தெரியாம தான் இவர் பேசி வாங்கி கட்டிக்கிட்டாரு. என்னம்மா நடந்துச்சு? அது உங்க பிள்ளைகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏண்டா நீ தான் சொல்ல. அதையாம கேக்குற? கைய முறுக்கி முது பக்கம் வச்சு நைய புடைச்சிட்டாமா. ஆ? ஏண்டி என் பிள்ளைய அடிச்ச? 1000 தான் புருஷன் உதவாக்கரையா இருந்தாலும் கை நீட்டி அடிக்கலாமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அது கிடக்க விடுங்கத்த. மூசா, அந்த மந்திர வாக்கியத்துக்கு சக்தி கிடைச்சிருச்சுல்ல. லீ அடிச்சு துரத்திட்டு விளக்குல இருந்து ஏன் மாமாவை மீட்டுட்டு வந்துட கூடாது? இல்லம்மா, தாத்தாவை அப்படியெல்லாம் மீட்க முடியாது. முதல்ல நமக்கு வழிகாட்டின கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணும். அப்புறமா அவர் காட்டுற வழியில தான் நாம தாத்தாவை மீட்கணும். தாத்தாவை மீட்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. நான் அப்பவே சொன்னேன் உங்க ரூமுக்குள்ள என்ன அனுப்பாதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? நான் அந்த ரூமுக்குள்ள போனாலே அபசகுணம் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது. ச்சே! இவ்வளவு நாள் போராடி காப்பாத்தி வச்சிருந்த தானத்தை ரொம்ப ஈஸியா தட்டிட்டு போயிட்டான். அவன் படிச்ச மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி வந்துரும். சாமியை கும்பிட்டுட்டு வந்து அவங்க தாத்தாவை கொண்டுட்டு போயிருவான். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பார்க்காதீங்க குருவே, ஆக வேண்டியதை பாருங்க. அவன் ஆப்படிக்கிறதுக்கு முந்தி நாம தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. நீ சொல்றதும் சரிதான். அவன் படிச்ச மந்திரத்துக்கு சக்தி வந்துடும். அவனுடைய தாத்தாவை அவன் விடுவிப்பா. அதுக்கப்புறம் அவனுடைய இலக்கு நம்முடைய அழிவு. ஐயோ, நான் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றீங்களே. அதிலிருந்து தப்பிக்க வழி சொல்லுங்கன்னு சொன்னேன். எல்லா கதவுகளும் அடைபடும் போது ஏதாவது ஒரு கதவு திறக்கப்படும். எங்கேயாவது ஒரு வழி பிறக்கும். இது இயற்கையின் நியதி. இந்த லீ அந்த வழியை கண்டுபிடிப்பான். திரும்பவும் அந்த மூசாவுக்கு தலைவலியை கொடுப்பான். ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி பேசி பேசி தானே எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? என் பேச்சை உனக்கு புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இல்லை. அவன் பூதலோகம் வரட்டும், மந்திரங்களை உச்சரிக்கட்டும், தாத்தாவை விடுதலை கூட செய்யட்டும். அதற்கு பிறகு இந்த லீயின் அவதாரம் என்னவென்று பார். அந்த மூசா மீண்டு எழ முடியாத படிக்கு 1000 இடிகள் அவன் தலையில் இறங்கும். அப்போது புரியும் இந்த லீ யார் என்று. மூசா, வா, உன் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வா. ஏன் சார், விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்காம முன்பின் தெரியாத யாரோ ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட கேஸ் போடணும்னு சொன்னா இன்னொருத்தருக்கு எப்படி சார் நோட்டீஸ் அனுப்பலாம்? சார், வக்கீலை பார்க்க வரவங்க எல்லாருமே ஏற்கனவே அவருக்கு அறிமுகமாயிருக்கணும்னு எதிர்பார்த்தா எந்த வக்கீலுமே தொழில் பண்ண முடியாது சார். அது சரி, அவங்க கொண்டு வர கேஸ்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் வரவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் சார். உலகத்துல போலி டாக்டர்களும் பொய் கேஸுக்காக வாதாடுற வக்கீல்களும் இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட வர கிளைண்ட் உண்மையை மட்டும்தான் பேசுவான்னு எப்படி நம்புறீங்க? அப்படி இல்லை சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. குழந்தையை திரும்ப கேட்டு கோதண்டத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப சொன்ன மாதவியோட அப்பாங்கிற முறையில நான் சொல்றேன். மாதவியோட குழந்தை இறந்துட்டா. நான் தான் அவளை செதையில கொண்டு வச்சு தீ வச்சேன். எரிஞ்சு போயிட்டா. தன் குழந்தை இறந்து போன செய்திய மாதவியால தாங்கிக்க முடியாதுன்னு அவள்கிட்ட நாங்க சொல்லல. கீதா இன்னும் உயிரோட இருக்கிறதா தான் மாதவி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையோட அவ உயிர் வாழணுங்கிறதுக்காகத்தான் கீதா அவ அப்பா கார்த்திக்கோட அமெரிக்கா போயிருக்கான்னு பொய் சொல்லி வச்சிருக்கோம் சார். மாதவி ஒரு நாள் கார்ல போகும்போது கீதா மாதிரி இருக்கிற கௌரியை பார்த்துட்டு தம் பொண்ணு கீதா தான் நம்பிக்கிட்டு கீதான்னு கூப்பிட்டுட்டு பின்னாலேயே போயிட்டா. பல தடவை அந்த குழந்தை வீட்டுக்கு போய் என் பொண்ணு கீதாவை கொடுங்கன்னு சொல்லி சண்டை பிடிச்சிருக்கா. பதிலுக்கு அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அது இன்ஸ்பெக்டர் பொண்ணு கௌரி தானே தெரியாம இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சார் என் பொண்ணு கீதாவை மீட்டு கொடுங்கன்னு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கா. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் அவளை வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. சரி, இனிமே குழந்தை நமக்கு கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டு வக்கீல் மூலமா போனா தான் காரியம் நடக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து விஷயத்தை பூரா சொல்லிருக்கா.
இதுதான் சார் இதுவரை நடந்த விஷயம். இதுதான் உண்மை. அப்போ கௌரி தான் குழந்தை இல்லைங்கிறது மாதவிக்கு எப்படி சார் தெரியாம போச்சு? கீதா இறந்து போன விஷயம் மாதவிக்கு தெரியாது சார். அதுவும் இல்லாம கீதாவுக்கும் கௌரிக்கும் உருவ அமைப்பில் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அவ்வளோ தூரம் ஏன், முதல் தடவையாக நான் அந்த குழந்தைய பார்க்கும்போது இது கீதாவா இல்லை கௌரியான்னு நானே குழம்பி போயிட்டேன் சார். குழப்பமோ சந்தேகமோ அதோட பலனை குற்றவாளி கொடுக்கறது தான் கோர்ட்டோட வழக்கம். நாமளும் கௌரி தான் கீதான்னு கொஞ்சம் வாதாடி தான் பார்ப்போமே. உங்களுக்கு என்ன பைத்தியமா படிச்சிருக்கு? நான் இந்த விஷயத்தில் இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கௌரி இன்ஸ்பெக்டரோட குழந்தைன்னு சொல்றதுக்கு பர்த் சர்டிஃபிகேட், டிஎன்ஏ சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட 1000 ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மாதவியோட குழந்தைன்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதை வச்சு எப்படி வாதாட போறீங்க? இந்த விஷயத்துல மாதவியை குணமாக்க இந்த குழந்தை மூலமா வேறொரு திட்டம் வச்சிருக்கேன். நீங்க குறுக்க புகுந்து ஏதாவது ஏடா குடமா பண்ணி மாதவி உயிரோட விளையாடாதீங்க. இந்த பாருங்க சார், கேஸ் ஜெயிக்குதோ தோக்குதோ அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியது பணம் தானே. மாதவி கொடுத்த பணத்தோட இந்தாங்க, இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இனிமே இந்த விஷயத்தில் தலையிடாதுங்க. நான் வரேன். கீதா இருக்காளா இல்ல இறந்துட்டாளா? எது எப்படியோ பணம் நமக்கு வருது இல்ல, அப்புறம் என்ன? தேங்க்யூ காட். வாழ்வின் இருள் நீக்கி துயர் நீக்கி வாடி வரும்போதெல்லாம் சிந்தை தெளிவாக்கி வழிநடத்தும் தெய்வமே, எனது தாத்தாவை அற்புத விளக்கிலிருந்து மீட்கும் பொருட்டு ஆலோசனை பெற வந்துள்ளேன். என் முன் தோன்றி அருள் புரியுங்கள் கடவுளே. சொல் மூசா, ஆலோசனை மட்டும் போதுமா அல்லது வரமும் வேண்டுமா? தாங்கள் தந்த வரங்களை வைத்துதானே இந்த மூசா இத்தனையும் சாதித்து வருகிறான். தற்போது ஆலோசனை மட்டும் போதும் தெய்வமே. பூதகுல இளவல் நீ, வரமாயினும் வாழ்த்தாயினும் வழங்க வேண்டியது என் கடமை. உன் ஐயப்பாட்டினை நீ கேட்கலாம். தெய்வமே, தாங்கள் கூறியது போல் யாவற்றையும் செவ்வனையே செய்து தந்திரத்தால் எங்களிடமிருந்து அந்த லீ பெற்ற தானத்தை அதே தந்திரத்தால் மீண்டும் பெற்று வந்துவிட்டேன். சென்ற முறை தாத்தாவை விடுதலை செய்த போது ஏற்பட்டது போல் தடைகள் ஏதுமின்றி தாத்தாவை விடுவிக்க உங்களுடைய ஆலோசனையையும் ஆசையையும் வேண்டி வந்துள்ளேன். இந்த முறை உன் தாத்தாவை விடுவிக்க எந்த தடையும் இருக்காது மூசா. நீ பூதலோகம் சென்று ஓலைச் சுவடிகளில் படித்த மந்திர வாக்கியங்களை உச்சரித்தாலே போதும். அற்புத விளக்கை காக்கும் பதுமைகள் பலமிழந்து மறைந்து போகும். 5வது வாக்கியத்தை உச்சரித்து முடிக்கும் பொழுது அலாவுதீன் வெளியே வந்து விடுவார். இத்தனை நாள் நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் பெறப்போகிறாய். வெற்றி உனக்கு. சென்று வா. என் ஆசைகள் உன் துணைக்கு வரும். லீ, உன்னோட அழிவு நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு. உன்னோட இறுதி நாட்களை எண்ணிக்கொள். மூசா, போர்க்காலத்துக்கு வாள் கொடுத்து தான் பிஞ்சு குழந்தை அமுச்சு வச்ச புறநானூற்று தாய் போல வெற்றி திலகமிட்டு தாத்தாவை மீட்க உன்னை பூதலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். வெற்றியோட திரும்பி வா மூசா. மூசா, தாத்தாவை விளக்குல இருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம பூத குலத்தையே அடிமை விலங்குல இருந்து மீட்கிற பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த லீயை அடிச்சு விரட்டி பூதலோகத்தை மீட்டு நம்ம பூத குணங்களோட கையில ஒப்படைச்சிட்டு வெற்றி வீரனா திரும்பி வா மூசா. பாட்டி, என்னுடைய சக்தியும் தாத்தாவுடைய சக்தியும் ஒண்ணு சேரும் போது அந்த லீயால எங்க எதிரில கூட நிக்க முடியாது பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்க.
அந்த லீயோட முடிவு நம்மள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கும். இனிமே யாருமே பூதலோகத்துல அடி எடுத்து வைக்கணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. மூசா, ஒரு தந்தையை காக்க வேண்டிய பொறுப்பு மகனுக்கு தான் உண்டு. உன் தாத்தா மகனை சக்திகள்கிட்ட குழைய வளர்த்துட்டாரு, ஆனா பேரனை வீரனா வளர்த்துருக்காருப்பா. உன்னுடைய அப்பாங்கிற பெருமையே எனக்கு போதும்பா. வெற்றி உன் பக்கம் தான். போயிட்டு வாப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றியோடு திரும்பி வா மூசா. வரேன் பாட்டி. சரிப்பா. வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. வரேம்மா. போயிட்டு வாப்பா. மூசா, ஆ? என்ன பாட்டி? கரைச்ச ஆரத்தியோட உங்க தாத்தாவுக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வந்துரு மூசா. சரி பாட்டி.